நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பரமே மந்திரம் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பற்றி பேச போகிறோம். இந்த பிஸ்னஸில் ஹோல்சேலில் ஒரு 30% ப்ராஃபிட் பார்க்கலாம். அதே வந்து நீங்கள் ரீட்டெயிலாக சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 50% வரைக்கும் லாபம் பார்க்கலாம். ஆனால் இதில் நார்மலாக நிறைய தயாரிப்பு முறைகள் சொல்லி இருக்காங்க. ஆனால் அந்த முறைகளை விட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் தயாரிக்கும் போது நான் சொன்ன அந்த ப்ராஃபிட்டை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பீட்ரூட்டில் இருந்து பீட்ரூட் பவுடர் மேக் பண்ணி அதில் எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து யாராக இருந்தாலும் இந்த தொழிலை வந்து ஈஸியாக தொடங்க முடியும். அதற்கான வழிமுறைகள் என்னென்ன, செயல்முறைகள் என்னென்ன எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாதாரணமா நம்ம பீட்ரூட்டை யூஸ் பண்ணும்போது மேல இருக்கக்கூடிய தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணியோ இல்லைன்னா அதை நல்லா திருவி பூ போல எடுத்தோ நம்ம அதை காய வச்சு பீட்ரூட் பவுடரா பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஒரு தொழிலா செய்யும் போது அப்படி செஞ்சீங்க அப்படின்னாக்கா அதுல இருந்து நம்ம லாபம் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பல விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹைஜீனிக்கா இருக்காது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 1 கிலோ பீட்ரூட் பவுடர் தயாரிக்கிறதுக்கு நம்ம ஒரு மிக்சி ஜார்லயோ இல்ல ஒரு காஃபி மேக்கர்லயோ நம்ம அரைக்கிறோம்னா எவ்வளவு தயாரிக்க முடியும்? ஏன்னா பீட்ரூட் வந்து பல்கா வேணும் நீங்க தயாரிக்கிறதுக்கு. இதுல ஈரத்தன்மை நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போது பவுடரோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி விற்கிறது அப்படிங்கிறது வந்து நார்மலா இது பிராக்டிக்கலா ஒத்து வராது. அப்போ ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போது அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பீட்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் பத்தி பார்க்கலாம். பீட்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மினரல்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, நம்ம டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அனீமியா, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ரத்த சோகையோட அந்த நோயை வந்து குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. ரத்த விருத்தி ஆகுது, லிவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க போய் கூகுளில் சர்ச் பண்ணாலே பீட்ரூட்ல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நார்மலாக பீட்ரூட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதில் இருந்து நம்ம எப்படி பீட்ரூட் பவுடர் நம்ம தொழில் பண்றதுக்கு தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பீட்ரூட் பவுடர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? சாதாரணமா அமேசான் போங்க, பிளிப்கார்ட் போங்க, பீட்ரூட் பவுடர்னு டைப் பண்ணுங்க. எத்தனை விதத்துக்கு இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம், பயோ ஆர்கானிக் ப்ராடக்டா விற்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூப் செய்யறதுக்கு, மால்ட் செய்யறதுக்கெல்லாம் இந்த பீட்ரூட் பவுடரை பயன்படுத்துறாங்க. ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, இது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுது. அப்ப காஸ்மெட்டிக்ஸுக்கும் சரி, நம்ம சாதாரணமா ஹெல்த் வைஸாவும் சரி இந்த பீட்ரூட் பவுடரை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப அந்த பீட்ரூட் பவுடரோட ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 100 கிராம் அப்படிங்கிறது 179 ரூபாய்க்கு விற்கிறாங்க அமேசான்ல. ஓகேங்களா? நீங்க போய் இப்ப கூட நீங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் பவுடர் 179 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 1 கிலோ அப்படிங்கிறது என்ன ரேட் ஆகுது பாருங்க, 1790 ரூபாய். இதுல இருக்கிறதுலே நான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான் உங்களுக்கு நான் இதுல எடுத்து ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன். அப்போ இந்த பீட்ரூட் பவுடரை நம்ம விற்கிறதுக்கு நம்ம எப்படி மேக் பண்ணலாம், தொழிலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நார்மலா பீட்ரூட் வாங்கிக்கோங்க. அது நல்லா மேல இருக்க தோலை சீவுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாவோ இல்லைன்னா திருகிய அந்த பூ மாதிரியோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இதை நீங்க நார்மலா வெயில்ல காய வைக்காதீங்க. அதுதான் இந்த இடத்துல சேஞ்ச் ஆக போகுது. நார்மலா வெயில்ல காய வைக்காதீங்க. அந்த மாதிரி நீங்க காய வைக்கும் போது ஒரு தடவை நீங்க தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் ஆகும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு நிறைய டஸ்ட் எல்லாம் சேரும். அப்போ காய வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு சோலார் ட்ரையரை நீங்க பயன்படுத்தலாம். நல்லா க்ளோஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா வெஜிடபிள் டீஹைட்ரேட்டரை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது சீக்கிரமாகவும் உங்களுக்கு வந்து அது உலர்ந்துடும். ஏன்னா பீட்ரூட்ல நிறைய வந்து ஈரத்தன்மை நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மிக்சர்ல, அதாவது வெஜிடபிள் மிக்சர்னே உங்களுக்கு விற்கிது, அந்த மாதிரி வாங்கி வச்சு நீங்க கிரைண்டரா வாங்கி வச்சு என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பொடியா கிடைக்கும். அந்த பொடியை நீங்க வந்து வெயிட் ஸ்கேல்ல நிறுத்தி கரெக்டான எடையில நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பேக்கிங் கவர்ஸை யூஸ் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேக்கிங் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாட்டில்லையோ இல்லைன்னா நார்மலாக இந்த மாதிரி ஒரு பேக்கிங் கவர்ஸோ பாலித்தீன் கவர்ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இந்த மாதிரி பீட்ரூட் பவுடர் நம்ம போடும்போது ரொம்ப அட்ராக்டிவாக நீங்கள் வந்து அதுக்கான கவர்ஸ் வந்து மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ எவ்வளோ பீட்ரூட்டில் எவ்வளோ பவுடர் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னாக்கா நம்ம 1 கிலோ பீட்ரூட்டை வாங்கிட்டு 1 கிலோ பவுடர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்கா கிடைக்காது. இது வந்து நிறைய ஈரத்தன்மையோட இருக்கும். காயும் போது அதோட வெயிட் வந்து ரொம்ப குறையும். அப்போ ஒரு 5 கிலோ நீங்க பீட்ரூட் எடுத்து நீங்க அரைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுல இருந்து உங்களுக்கு 1 கிலோ வரைக்கும் உங்களுக்கு பீட்ரூட் பவுடர் வந்து கிடைக்கும். இதுதான் இதோட ரேஷியோ.
மேக்கிங் காஸ்ட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோவுக்கு உங்களுக்கு 1 கிலோ தான் கிடைக்க போகுது. நார்மலாக வந்து நீங்கள் ஒரு பெரிய மார்க்கெட்டில் ஹோல்சேலில் நீங்கள் பீட்ரூட் வாங்கணும், உடனே வந்து எங்கள் ஊரில் எந்த ரேட்டுக்கு கிடைக்கல அப்படி இப்படின்லாம் சொல்லாதீங்க. ஒரு ஹோல்சேல் ரேட்டு நான் அந்த வீடியோ மேக் பண்ணும்போது என்ன ரேட்டோ அதை வச்சு தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு வீடியோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை வச்சு நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இது ஒரு அப்ராக்சிமேஷன் தான், ஓகேங்களா. 5 கிலோ பீட்ரூட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 கிலோ 40 ரூபா அப்படின்னா 200 ரூபா வரும். அதர் சார்ஜஸ், அதாவது நீங்கள் தயாரிக்கிறதுக்கான மற்ற செலவுகள் அப்படின்னு பார்க்குறது ஒரு 200 ரூபா வரைக்கும் வரும். டோட்டலாக நீங்கள் 1 கிலோ பீட்ரூட் பவுடர் நீங்கள் மேக் பண்ணணும்னா உங்களுக்கு 400 ரூபாய் வரைக்கும் செலவாகும். ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1 கேஜி நீங்கள் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 1790. இது ரீட்டைல் விலையில சொல்கிறேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இ-காமர்ஸ் வெப்சைட்ல விற்கக்கூடிய பிரைஸை தான் நான் இப்போ சொல்றேன், ஓகேங்களா. 1 கேஜிங்கிறது 1790 ரூபாய். 1 கேஜி மேக்கிங்க்கு வந்து ஒரு 400 ரூபாய் உங்களுக்கு செலவாகுது, ஓகேங்களா. ப்ராஃபிட் அப்போ 1390 ரூபாய் அப்படிங்கிறது இருக்கும். இதுல வந்து ரெண்ட் சேர்க்கல, நீங்க ஒரு இடம் பிடிக்கிறீங்க வாடகை கொடுக்குறீங்கன்னா அது சேர்க்கல, நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட் சேர்க்கல, அப்ப டாக்ஸ் சேர்க்கல, லேபர் சார்ஜஸ் சேர்க்கல. இது இல்லாம தான் நான் இதை சொல்றேன். அப்போ நெட் ப்ராஃபிட் என்னவா இருக்கும், டோட்டலா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரீட்டைலா நீங்க சேல் பண்றீங்க அப்படிங்கும்போது நீங்க ஒரு 50% வரைக்கும் நீங்க லாபம் பார்க்க முடியும். அதுவே ஹோல்சேலா சேல் பண்றீங்கும் போது நீங்க அந்த லெவலுக்கு விற்க முடியாதுங்கிறதுனால ஒரு 30% வரைக்கும் உங்களுக்கு லாபம் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரிஸ்க் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நம்ம ஒரு ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அதுல மார்க்கெட்டிங் ரிஸ்க் கண்டிப்பா இருக்கும். அப்போ அந்த ரிஸ்கை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும்னா, நீங்க கொஞ்சமா தயாரிச்சு ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்க வந்து முழு நேரமா இதுல இறங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். வேற ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டே இதை பண்ணும்போது இதுலயும் உங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும், அதுலயும் உங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழிலை ஆரம்பிச்சா இன்னும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஓகேங்களா. இப்ப இதுக்கு ஏதாவது லைசன்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உணவுப் பொருள் சார்ந்த ஒரு விஷயங்கிறதுனால FSSAI கண்டிப்பா வேணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு GST, அதாவது நீங்க அதிக அளவுல ஒரு டாக்ஸ் பண்ற அளவுக்கு நீங்க விற்க போறீங்க அப்படின்னா GST அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆன்லைன் தளங்கள்ல நீங்க விற்கணும் அப்படின்னாலும் GST ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ், அது வந்து உங்களுக்கு முக்கியமா இதுக்காக தேவைப்படும், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.